உண்மை பேசுதல். சகரியா 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். சினம் தவிர்த்தல், பாவம் செய்யாதிருத்தல், அழகைக்கு அதாவது பிசாசுக்கு இடம் கொடாதிருத்தல், திருடாமல் இருத்தல், தேவையில் உழல்வோருக்கு பகிர்ந்து கொடுத்தல், நல் வார்த்தைகளை பேசுதல், தூய ஆவிக்கு துயரம் தராமல் இருத்தல், மனக்கசப்பு, சீற்றம், கூச்சல், பழிச்சொல், தீமைகள் அனைத்தும் விட்டு விலகி நன்மை செய்து பரிவு காட்டுதல், மன்னித்தல், ஒருவருக்கு எதிராக மற்றொருவர் தீமை செய்யாதிருத்தல், பொய்யானை இடுவதை தவிர்த்தல். இவை எல்லாம் கிறிஸ்துவ பண்புகள், சமூக அறநெறிகள் என்று திருத்தூதுவர் பவுல் பட்டியலிட்டுள்ளார். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25-32 வரை உள்ள வசனங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். இது போன்ற பழைய மனிதனுக்குரிய பண்புகளை களைந்துவிட வேண்டும் என்றும், நம் மனப்பான்பு புதுப்பிக்கப்பட வேண்டும் என்றும், கடவுள் சாயலில் படைக்கப்பட்ட புதிய இயல்பை, பண்புகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்றும் திருத்தூதுவர் பவுல் அறிவுறுத்தி உள்ளார். நாம் ஒருவருக்கு ஒருவர் ஒரே உடலாய் இருப்பதால் பொய்யை, தவறான தகவல்களை ஃபால்ஸ் மெசேஜ் விடுத்து உண்மை பேச வேண்டும் என்பதும், பொய் பேசுவதால் குடும்பங்களை, சபைகளை அழிக்கும், ஒற்றுமையை சீர்குலைக்கும், குழப்பத்தை உண்டு பண்ணும், நம்பிக்கையை அழிக்கும், உறவுகளை கூறுபடுத்தி சண்டை சச்சரவுகளை உருவாக்கும் என்பதால் உண்மையை பேச வேண்டும் என்பதும், சினம் என்பது சுயநலத்தை கொண்டது, கட்டுப்படுத்தப்படாத பாவம். சினம் கொள்வது உறவுகளை பாதிப்பதோடு மனிதரை ஆழமாக காயப்படுத்தக்கூடியது, மனித உறவுகளை கசப்பாக்கி அழிக்க வல்லது என்பதால் இதனை பொழுது சாய்வதற்குள் தனித்து கொள்ள வேண்டும் என்றும், அதாவது குடும்பங்களிலோ, திருச்சபைகளிலோ அல்லது எந்த ஒரு சமுதாயத்திலோ, ஐக்கிய குழுக்களிலோ பிரச்சனைகள் ஏற்பட்டால், பிரிவினைகள், பிளவுகள் ஏற்படும். எனவே அவைகளை உடனே சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதும், சினத்தின் வலிமையை மனித மனதில் ஓங்க செய்வதே அழகைக்கு அதாவது பிசாசுக்கு நாம் கொடுக்கும் அரிய வாய்ப்பு என்பதால் சினத்தை வேறறுக்க வேண்டும் என்பதும், திருட்டு என்பதும் உழைக்காமல் பிறகு உழைப்பை சுரண்டுவது சோம்பேறிகளின் செயல் என்பதால் திருட்டை கைவிட வேண்டும் என்பதும், தீய வார்த்தைகளை பேசுவது தீமைகளை விளைவிக்கும், தீய வார்த்தைகளை தீயினும் கொடியவை, இது தூய ஆவிக்கு துயரம் தரும் போக்குடையது. அதாவது தூய ஆவியானவர் நற்செயல்களை செய்கின்றவர், வரங்களை பொழிகின்றவர். இந்த தூய ஆவி நம்மில் குடிக்கொண்டிருக்கும் பொழுது பிறருக்கு தீமை தரும் செயல்கள் செய்வதால் அத்தூய ஆவியையே துன்புறுவதற்கு சமம். எனவே நல்ல பயன் தரும் வார்த்தைகளையே பேச வேண்டும் என்பதும், தூய ஆவி நம்மில் குடிக்கொண்டிருப்பவர் என்பதாலும், நற்செயல்களை செய்பவர், வரங்களை பொழிகின்றவர் என்பதாலும், தீமை தரும் செயல்களை செய்தால் அவைகள் தூய ஆவிக்கு துயரம் தருவதற்கும் துன்புறுத்துவதற்கும் சமமாகும் என்பதாலும், திருத்தூதுவர் பவுல் பட்டியலிட்டுள்ள சமூக ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் ஊறு விளைவிக்கும் மனக்கசப்பு, சீற்றம், கூச்சல், பழிச்சொல் போன்ற தீய செயல்களை விலக்க வேண்டும் என்பதும், ரோமர் 1ஆம் அதிகாரம் 29, 30, 31 வசனம், கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21 வரை உள்ள வசனங்கள் கிறிஸ்துவை அடையாளம் காட்டும் நற்செயல்களான நன்மை செய்தல், மன்னித்தல் போன்றவற்றை செயல்படுத்த வேண்டும் என்பதும்,
திருத்தூதுவர் பவுல் எபேசு நகர மக்களுக்கு விடுத்துள்ள அழைப்பு. நமது கிறிஸ்துவ வாழ்வில் தவிர்க்கப்பட வேண்டியவைகள் மட்டுமல்ல, நமது உறவு முறைகளுக்கான சட்டம், நமது புதிய வாழ்விற்கான ஒழுங்கு முறைகள், விதி முறைகள். நமது கிறிஸ்துவ குடும்பங்களும் திருச்சபைகளும் இவைகளை கடைபிடித்து கடவுள் இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி உலகத்தில் நற்சாட்சிகளாக வாழ்வோமா 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 சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.